அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு நண்டு மசாலா கறி தான் செய்ய போகிறேன். அதாவது நம்ம எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு பிரட்டல் கறி மாதிரி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். இதை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நண்டு விருப்பமானவர்கள் எப்படி சமைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த நண்டு பிரட்டல் கறி செய்கிறதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் பொருட்களில் உடைச்சிருக்கணும். அதுக்கு முதல்ல தேங்காய் பூ எடுத்துங்க, ஃப்ரெஷ் தேங்காய் பூ. நான் அளவுகள் போடலை, அதனால் நீங்கள் பார்த்து எடுத்து செய்து கொள்ளுங்கள். ஃப்ரெஷ் தேங்காய் பூட சேர்த்து சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, காஷ்மீர் சில்லி பவுடர், உரைப்பு குறைவுன்றதால அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்காட்டி நார்மல் நம்மளோட வீட்டில் ஹோம் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அதுவும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதை அரைச்சி சைட்டாக வச்சுக்கொள்ளுங்க. நம்ம நண்டுக்கறி சமைக்கிறதுக்கு முதல் எப்போவும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம நண்டை க்ளீன் பண்ணணும். அதனால் நான் இப்போ எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். அதுக்கு இன்னொரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா இதையும் கொஞ்சம் கொரப்பாவோ இல்லாட்டி பேஸ்ட்டாவோ அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க சைடில். இது ரெண்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த கறி செய்கிறதுக்கு. நம்ம அரைக்கிறத பார்த்து நல்லா நான் அரைச்ச மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நண்டை காட்டுறேன். நான் நண்டு க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காட்டிக்கொள்ளலை. ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நிறைய வீடியோக்கு நண்டு கறி போட்டிருக்கிறேன். அதனால் நான் க்ளீன் பண்ணுறத போடையில் பாருங்கள். நல்ல ஃப்ரெஷ் நண்டு எடுத்துருக்கேன். நான் முதல் நாள் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் போட்டு நண்டை நீங்கள் எப்போவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 hours போட்டு சமைச்சிங்கன்னா அந்த தண்ணி விடாது. நண்டு நல்லா சதை கட்டி ஆயிரும். அதனால் நான் நண்டு வாங்கினேன்னா முதல்ல கொண்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். ஆனால் அது நல்ல ஃப்ரெஷ் நண்டு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஒரு நண்டு எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். நான் நிறுத்து பார்க்க இல்லை, இந்த நண்டை வாங்கிட்டு வந்துட்டேன். நிறுக்கக்கூட நான் பார்க்க இல்லை எவ்வளோ இருக்குன்னு. அதனால் நான் அளவு போட்டுக்கொள்ளலை. எப்படியும் ஒரு 1.5 கிலோ அப்படி இருக்கும் இந்த நண்டு. அதுக்கு எத்த பொருட்கள் தான் சேர்த்துருக்கிறேன். அளவுகள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன். ஸ்க்ரீனில் பொருட்கள் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த உங்களுக்கு விருப்பமான ஓயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா சூடாயினதும் கடுகு சீரம் போட்டு பொரிய விடுங்க. நான் எப்போவும் குழம்பு கறி சமைக்கும் போது கடுகு சீரகம் தான் சேர்க்குறது. ஆனால் சிலாக்கள் சொல்கிறது வெந்தயம் சேர்க்க சொல்லி, எனக்கு முதல் வெந்தயம் சேர்க்குறது பிடிக்கிற இல்லை. அதனால நான் சேர்க்குறேன் இல்லை. நீங்கள் விரும்பினதோட வெந்தயம் சேருங்க. ஆனால் நண்டு கறி நான் வெந்தயம் சேர்க்குறேன் இல்லை. சின்ன வெங்காயம் அதுக்கு கட்டாயம் சேர்க்கணும். நமக்கு அரைக்க கூட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குழம்பு செய்கிறது, இந்த பிரட்டல் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை. அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னு முதல்ல தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம அரைச்சதுக்கும் அந்த அரைச்சதை சேர்த்துக்கொள்ளுங்க. அதைத்தான் நம்ம முதல்ல சேர்க்கணும். வேண்டாம் அந்த எல்லாம் வதங்குறதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி தான். கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அப்படித்தான் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். உரமாக குறப்பாக இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இந்த பச்சை வாழை போய் நல்லா வதங்கி வரணும் எல்லாம். இதில் நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதே மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வதங்கி, வெங்காயத்தில் தக்காளி தண்ணி இருக்கும், அதெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த நேரம் தான் நாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கணும். இதோட சேர்த்து போட்டுக்கணும். எல்லா ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டு விட்றேன். அளவுகள் வேணும்னா சேர்த்து விட்றேன். இது அரைச்சது நம்ம பேஸ்ட்டாக, இது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் அரைச்சி. அப்போ அந்த நமக்கு கிரேவி நல்லா இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகும் வரைக்கும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிக்ஸு கப்புக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து தான் நாம் சமைக்கணும். அதை கழுவி வெளியில் ஊற்றாமல் அதையும் நம்ம கறிக்குள்ளே ஊற்ற நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம் அந்த மிக்ஸி கப்புக்குள்ளே தண்ணியை விட்டு அதையும் சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இதையும் கொதித்து நல்லா அந்த தூள்ற வாசம் எல்லாம் போகும் வரைக்கும், இந்த தண்ணி நல்லா வற்றும் வரைக்கும் நல்லா அதான் இப்படி நாம் செய்தால் தான் அந்த கிரேவி பச்சை கொச்சு கத்தூள் வாடை இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் நான் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தது. இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் ஆயில் மேலே நான் ஆயில் கூட விடுற இல்லை கறிகளுக்கு. எப்போவும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம சீனி, எண்ணெயெல்லாம் குறைச்சி சாப்பிட்றோம், நல்ல உப்பு அதெல்லாம் குறைச்சி சாப்பிட்றோம். நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் தான் விடுறது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் பற்றி வடிவாக ஆயில் எல்லாம் மேலே வரும், கொஞ்சம் மேலே வரும். அந்த நேரம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட வேண்டியதான். உங்களுக்கு நல்ல கிரேவியாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் தண்ணியை கூட விடுங்க.
நான் பிரட்டல் கருமாய் எடுத்த விட தண்ணி கொஞ்சம் குறைய விட்டுருக்கிறேன். நண்டும் கொஞ்சம் தண்ணி விடும், கணக்கு விடாது கொஞ்சம் விடும் தண்ணி. அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு சைட்டெல்லாம் நல்லா எடுத்து விடும். சைட்டெல்லாம் நமக்கு அந்த அரைச்சதுகள் வந்து பிடிச்சிருக்கும், அதனால் அது கறி போயிடும். அதை எடுத்து நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நேரம் நான் பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேருங்க. நான் வந்து பழப்புளி நண்டு கறிக்கு சேர்க்குறது சரியான குறைவு, சேர்க்குறதே இல்லை அநேகமாக கறிகளுக்கு. ஆனால் இந்த கறிக்கு நான் பழப்புளி சேர்த்தேன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. உங்களுக்கு பழப்புளி பிடிக்காதாக்க நீங்கள் குறுக்காயும் சேர்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு நாம் மஞ்சள் உப்பு போட்டு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்ல உண்மையில் இந்த நண்டு நல்ல நண்டு. இங்கே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக, கேரளா சொப்பன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபிஷ், நல்ல நண்டு, நல்ல ரா, எல்லா மீனும் மரக்கறியிலும் கிடைக்குது. தேவையான ஆக்கள் வேணுமெண்டா நான் அட்ரஸ் போட்டு விட்றேன், போய் வாங்கிக்கொள்ளுங்க. இங்கே பேர்க்நெட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ எல்லா க்ளீன் பண்ண நண்டுகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சம் காணாது, அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டேன் நான். ஏன்டா நண்டு நமக்கு நல்லா அவியணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் விட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடியால் மூடி ஒரு 10 நிமிஷம் நாம் அவிய விடணும். ஏன்டா நண்டு அவியறதுக்கு ஒரு 15 நிமிஷமாவது வேணும், அப்போ தான் நல்லா இருக்கும். எல்லாம் ஊறி மூடி ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா அடிப்பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி நல்ல வடிவான கலரோட நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு வடிவா அந்த கலர் நல்லா வந்திருக்கு. அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ஏன் நான் சேர்க்குறேன்னு சொன்ன கறிகளுக்கு உரைப்பு குறைவாக இருக்கிறதால, நாங்கள் கொஞ்சம் உரைப்பு குறைவாக சாப்பிட்றதால சேர்க்குறது. உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நீங்கள் வீட்டில் இருக்கிற கறி பவுடரையும் கூட சேர்த்துக்கொள்ளுங்க, நல்லா உரைப்பு வேணும்டா. ஆனால் அந்த நண்டு கறி கொஞ்சம் உரைச்சிது நல்லா, ஏன்னா நண்டு கறி எப்போவும் நல்லா உரைக்கணும், உரைச்சா தான் நல்லா இருக்கும். அதான் நான் மிளகு கூட சேர்க்குறது, மிளகு உடம்புக்கு நல்லம், அதனால் மிளகு நான் நண்டு கறி கூட சேர்ப்பேன் எப்பயும். இப்போ முருங்கையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நண்டு கறிக்கு எப்போவும் இம்பார்ட்டன்ட் முருங்கையில் தான். நான் நண்டு கறி கூடுதலாக சமைக்கிறேன், முருங்கையில் சேர்த்து தான் சமைக்கிறது. சில வேர்டு எனக்கு இங்கே கிடைக்காட்டி நான் சும்மா சமைப்பேன். ஆல்ரெடி டிக்டாக்ல ஒரு நபர் கேட்டிருந்தா முருங்கலை சேர்த்து சமைக்கிற இல்லையா, நீங்கள் சேர்த்து சமைச்சு பாருங்கள் நல்லா இருக்குமெண்டு. இல்லை, முருங்கலை நான் எங்கள் ஊரில் இருந்து பரம்பரையாக நாங்கள் முருங்கலை சேர்த்து தான் நண்டு கறி சமைக்கிறது. முருங்கலை உங்களோட வீட்டில் இருக்கும், நண்டு வாங்கினா முருங்கலையை பிச்சு கடைசியாக துளிரோட சேர்த்தோம்னா நம்ம முருங்கலை நல்லா இருக்கும். இப்போ முருங்கலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேருங்க கடைசியாக சேர்த்தோம்னு சொன்னால் நல்ல ருசியான நண்டு பிரட்டல் கறி ரெடி ஆயிடும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் தண்ணியை கொஞ்சம் கூட விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு கொஞ்சம் இப்படி சாப்பிட்றதும் பிடிக்கும். நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ நண்டு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சமையல் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டான நண்டு கறியை நீங்களும் உங்களோட வீட்டை செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த நண்டு கறியோடு சேர்த்து நான் கக்கரிக்காய் சொதியும் வச்சுருந்தேன். சொதி வந்து ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதாக்கள் பாருங்கள். எங்களோட வீட்டில் எப்போவும் நண்டு சூடண்ட வடிவாக கக்கரிக்காய், நாரங்காய் சொதி வைப்போம், இல்லாட்டி சுரக்காய் கறி சமைப்போம். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.